பழனியில் 2 நாட்கள் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானதண்டாயுதபாணி சுவாமிக்கு. ஆன்மீக தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நடந்த ஆன்மீக இசை கச்சேரி. முருகன் பாடல்களை பாடி அசத்திய குழந்தைகள். கோயில் கருவறையில் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பங்கேற்காதது ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. மக்கள் தொகையில் 3% உள்ள உயர் சாதியினரே நீதித்துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அமைச்சர் பொன்முடி பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்பு செந்திலின் தற்போதைய புகைப்படம் சிக்கியது. சம்பு செந்திலின் முன்னாள் மனைவியிடம் விசாரணை நடத்தி புகைப்படத்தை பெற்ற போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் என்னிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. விசாரணைக்கு ஆஜராகுமாறு தனது வீட்டிற்கு எந்த போலீசும் சம்மன் கொடுக்கவில்லை என்றும் இயக்குனர் நெல்சன் விளக்கம். மோசமான வானிலையால் மகாராஷ்டிராவில் விபத்துக்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர். 4 பேர் பயணம் செய்த நிலையில் கேப்டன் மட்டுமே காயம். நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஹைதராபாத்தில் ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த நடிகர் நாகார்ஜுனாவின் கட்டடம் இடிப்பு. 1 அங்குலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை என நாகார்ஜுனா விளக்கம். ஹைதராபாத்தில் 6 அடி சுற்றளவில் மட்டுமே பெய்த மழையால் மக்கள் வியப்பு. மேக வெடிப்பு காரணமாக மிகச்சிறிய பகுதியில் மழை பெய்ததாக வானிலை ஆர்வலர்கள் தகவல். சீர்காழி அருகே குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் பலி. நண்பர்களுடன் குளத்தில் குளித்த போது நிகழ்ந்த விபரீதம். வானவெடி தயாரிக்கும் கிடங்கில் பயங்கர வெடி விபத்து. வெடிப்பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திருவண்ணாமலை அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒருவர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நாமக்கல் அருகே சக மாணவர் அடித்ததில் பள்ளி மாணவர் உயிரிழந்த விவகாரம். மாணவனின் உடலை பார்க்க வந்த ஆசிரியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் மீது மான நஷ்ட வழக்கு. எந்தவித சமரசமும் இன்றி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அறிவிப்பு. இலங்கையில் அதிபர் தேர்தலை கண்காணிக்க இந்தியா உள்ளிட்ட 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. இலங்கை தேர்தல் ஆணைய குழு தகவல். ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இறுதிக்கட்ட ஆலோசனை. விளையாட்டு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட பெற்றுக்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த்.